ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல் இட் அப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழில் எப்போ ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நேற்று யார் கூட பேசுனீங்க, யாரை காதலிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு எம்டி பேஜ் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் மரணம் கிடையாது. நம்ம நேசித்தவங்களோட நினைவுகள் நம்ம கிட்ட இருந்து அழியும் போது தான். அப்படி ஒரு விசித்திரமான, அதே சமயம் உங்கள் இதயத்தையே உருக்கக்கூடிய ஒரு காதலை பற்றின ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ், இந்த கதையோட முடிவில் நீங்கள் ஒரு வேளை தேம்பி கூட அழுவலாம். இந்த மூவியோட பேர் ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர் டு நைட். இந்த கதையோட ஹீரோயினுக்கு ஒரு விபத்தில் ஆண்டரோகிரேட் அம்னீஷியா அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் அவங்க தூங்கி எழுந்திரிச்சா முதல் நாள் நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் அவங்க தினமும் நடக்கிற விஷயங்களை ஒரு டைரியில் எழுதி வைப்பாங்க. காலையில் எழுந்ததும் அதை படித்து தான் நேற்று என்ன நடந்துச்சு, நான் நேற்று எங்கே போனேன், என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சைலண்ட் கேரக்டர். இவர் ஒரு நாள் ஸ்கூலில் நடக்கிற ஒரு சின்ன கட்டாயத்தினால நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக அது ஒரு பொய் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம டேட் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஒரு 3 கண்டிஷனோட டேட் பண்ண ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னா, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாது, அண்ட் 2வது கம்யூனிகேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், அண்ட் 3வது உண்மையாக 2 பேரும் லவ் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. பட் ஹீரோவுக்கு இது அப்போ புரியலை. ஆனால் அவளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு தினமும் ஒரு புது நாளை ஒரு வசந்த காலமாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோவுக்கு தெரியும், இன்றைக்கி அவள் கூட செலவழித்த இந்த அழகான நேரம் நாளைக்கு காலையில் அவளுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு. இருந்தாலும் அவளோட டைரியில் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக தான் இருந்தோன்னு ஒரு வரியை சேர்க்கறதுக்காகவே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் விதி அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையை வச்சுருக்கும். திடீர்னு ஹீரோவோட டைரியில் இருந்து சில பக்கங்கள் கிழிஞ்சு போயிருக்கும். அது ஏன் அந்த டைரியோட பக்கங்கள் கிழிஞ்சிருந்தது, அதை யார் கிழிச்சா, அண்ட் ஹீரோ திடீர்னு ஏன் ஹீரோனை விட்டு விலகிறாரு, இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஒரு கட்டத்தில் ஹீரோயின் தன் டைரியை படிக்கும்போது அவளுக்கே தெரியாத ஒரு உண்மையை அவள் கண்டுபிடிக்கிறா. அதுதான் இந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஸோ கடைசியில் அந்த டைரியோட பக்கத்தில் என்ன இருந்தது, அந்த டைரியோட பக்கம் ஏன் கிழிக்கப்பட்டதுங்கிற ரகசியத்தை நீங்கள் படத்தில் பார்த்தா தான் அந்த வழி உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான் காய், இந்த சீரீஸ் ரொமான்ஸ், காமெடி அண்ட் எமோஷன்னு ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கைஸ், யாரெல்லாம் தான் சீரிஸை பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் விலைக்க நிறுத்தி அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.